ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட முருங்கைக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய் ஒரு 4-5, தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அப்போ தாங்க உருளைக்கிழங்கு முருங்காயெல்லாம் வேகும். அதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதையும் கரைச்சி நல்லா இல்லை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. குழம்ப ரொம்ப கலராதிங்க, அப்போ நெத்திலி கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இதில் வேக வச்ச முட்டையும் சேர்க்குறோம். இந்த முட்டை இந்த கருவாட்டு குழம்போட வெந்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டா சூப்பரான